ஹே ஆல், கோவக்காய் யாருமே அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பொடியெல்லாம் அரைச்சி போட்டு கோவக்காய் சாதம் செஞ்சு பாருங்களேன். சாப்பிடாதவங்க கூட சூப்பராக சாப்பிடுவீங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து ப்ரௌன் ஆனதும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண கோவக்காயை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்க எக்ஸஸ் ஆயிலே போதுமானது தான். இதிலே 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு அண்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோவக்காயை இதோட போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியும் இதோட போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் போல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான கோவக்காய் சாதம் ரெடி. இந்த பொடியோட ஃப்ளேவரில் இந்த கோவக்காய் சாதம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.